அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் வாராகி ஆசீர்வாதம். மிதுன ராசி அன்பர்களே, இதனால் வரையில் ஏதோ உங்க ராசியில குரு பகவான் இருந்தாரு, 9ஆம் இடத்துல இருந்தார் ராகு. எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி அன்பர்களுக்கு, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது. என்னால் சொல்ல முடியும். எத்தனையோ கிளைண்ட்ஸ், என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம்னு வருவாங்க. இவ்வளோ கடன் இருக்கு சாமி, அவ்வளோ கடன் இருக்கு சாமின்னு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னு வருவாங்க, அழுதுகிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு 2 மாதத்தில் நம்ம அவங்கள ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அப்போ அந்த அனுபவத்தில் சொல்கின்றேன், மிதுன ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் 9ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பக்தர்களுக்கு, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நன்மைகளைத்தான் செய்திருக்கிறார். நிறைய மிதுன ராசி அன்பர்களை வெளிநாடு போயிருக்கிறாங்க, வெளிநாடு போய் செட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் போயிட்டு இருந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு போயிட்டு நிறைய சிக்கலில் மாட்டிப்பாங்க. குறிப்பாக இந்த துபாய் போன்ற கண்ட்ரிகளில் போயிட்டு கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேறு ஏதேனும் மறைமுகமாக ஒரு மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சம்திங். அதே போல் இங்கிருந்து அன்றைக்கெல்லாம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைட்லேருந்து கிரிப்டோ கரன்சி அதை செய்யறதுக்காக போனவங்களாம் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க துபாய் போன்ற நாடுகளில். அப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் மிதுனராசி அன்பர்களுக்கு வேறு தொழில் செய்வதற்காக வெளிநாடுகளில் போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்புறம் அங்கே நாட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு, பாஸ்போர்ட் முடக்கி வைக்கிற அளவுக்கோ, அல்லது ஒரு வம்பு வழக்கு, ஒரு என்கொயரி போடக்கூடிய அளவுக்கோ வாழ்க்கையே முடக்கமாகின்ற பயத்தோடு நம்மகிட்ட வாராகிட்ட வருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் வாராகி வாராகின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு தெரியும், தாம்பரம் ஈசனேசன் தான் வாராகி சாமி. அப்போ அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களே, இதனால் வரையில் 9ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து பல சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருப்பாரு. ரொம்ப ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்க ஆரம்பித்த சாமி இன்னைக்கு அது 1 கோடி ரூபாயில் நிற்குது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ரொட்டேஷன். அடுத்து இதை மாற்றி இதை மாற்றி இதை மாற்றி ஒரு 2 வீலர் ஷோரூம் பெருசாக வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சிக்கல். பெரிய ஒரு ஃபண்டு டிமாண்டு, அவங்க சைடில் ஒரு கோல்டு பிஸ்னஸும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம். அப்போ பாருங்கள், மிதுன ராசி அன்பர்களே, ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம் வாரி வழங்குவார். தொழில் வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுத்துருப்பார் 50% மிதுன ராசிக்கு. அப்படியே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா 50% மிதுன ராசி அன்பர்களுக்கு பயத்தை கொடுத்திருப்பார். உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்போ 50% மிதுன ராசி என்பர்கள் பயத்தில் இருப்பார்கள். அடுத்து என்ன நடக்குமோ, என்ன ஃபோன் கால் வருமோ, எதை சமாளிக்கணுமோ, இன்னைக்கு யாருக்கு நாம பதில் சொல்லணும், இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பார்கள். அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த கஷ்டகாலம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்தோட முடியுது. எப்படி சொல்றீங்க சாமி? ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி. நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம், அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்வது உண்மை, இந்த மாதிரி தான் சாமி இருக்குது. கம்பெனி ஒரு கஷ்டமாக போகுது, இல்லை வருமானம் குறைவாக இருக்குல்ல, ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கடன் சுமை இருக்குது, நேரில் பார்த்தா மாதிரி சொல்லுங்க. இதிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் எந்த கர்மாவை சுட்டி காட்டுகிறதோ,
எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான துன்பங்கள், ஒரு வருமானமோ, வருமான இழப்பு, அல்லது குடும்பத்துல கஷ்டம், அல்லது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய மனக்கசப்புகள், மன வருத்தம், கணவன் மனைவி திடீர் பிரிவு. நல்லா அந்யோன்யமான தம்பதிகளாக இருப்பாங்க, போய் உக்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன்ட்டோம் பொண்ணு. இப்போலாம் பொம்பளை பசங்க தான் நிறைய இடக்கு பண்ணிட்டு, அவங்க அப்பா அம்மாவும் பொண்ணு சொன்னால் கேட்டுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. புத்திமதி சொல்லி அனுப்ப மாட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாது கிளம்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய பிரிவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய மனக்கசப்புகள், அல்லது டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது, வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே, அதெல்லாம் இந்த மாசத்துல சரியாக போகுது. அதற்குரிய வழிபாடுகள் அவசியம். அப்ப அந்த தெய்வத்துக்குரிய வழிபாடுகளை நீங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால், உங்க ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால், எனக்கு தெரிஞ்சு 10ல் 8 பேருக்கு நிச்சயமா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். மிதுன ராசி என்பவர்களே, குடும்ப கஷ்டங்கள் விலகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது குழந்தைகளாக இருக்கலாம், ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வெளியூர் வெளிநாடுகளில் போயிட்டு பையன் படிச்சுட்டு பொண்ணு படிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலாம். நான் இங்கேயே கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், அல்லது வேலை கிடைக்காம இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் பிரிவுகள், அல்லது நல்லா பழகிட்டு இருப்பாங்க, ஒரு அவசியம் ஒரு நிர்பந்தத்துக்காக பழகுவாங்க, வேற வழி இல்லாமல் பழகுவாங்க. அதான் ஒரு வசியம் ஏற்படும், ஒரு வசியம் தேவைப்படும் அவங்களுக்கெல்லாம். எப்படியாவது இதை கட்டி காப்பாற்றிக்கணும்னு வாராகி ஆசீர்வாதம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரிவுகள் பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை நிலைத்திருக்கும், நீடித்த வாழ்க்கை அமையும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை செய்கிற இடங்கள்ல, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, விவசாயமோ அல்லது குடியிருக்கக்கூடிய இடங்கள்லையோ அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடுறது, மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சொல்வது அடுத்தடுத்து வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு, வீண் விரயம், வீண் செலவுகள், ஆரோக்கிய குறைவுகள். குடும்ப பெண்களுக்கு செஸ்ட் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட, பிளாடர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது செஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அன்றைக்கெல்லாம் ஒரு கணவர் சொல்கிறார், சார் எப்படியாவது சாமி என்னுடைய பொண்டாட்டியை நீங்கள் தான் காப்பாற்றணும், இதுவரையிலும் 6 முறை கீமோதெரப்பி கொடுத்துருக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும். 3 முறை நம்மகிட்ட வந்தாங்க, கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை, ஆப்ரேஷனே தேவையில்லைன்ட்டாங்க, ஆப்ரேஷனே தேவையில்லைன்ட்டாங்க, சரியா போச்சுமா அப்படின்ட்டாங்க. என்ன அதிசயம் நடந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அது போல் உடல்நிலை யாராக, உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் அதிகரிக்கும். மன பயம், ஒரு டிப்ரெஷன், மனசு ஒரு பயமாக இருக்கிறது, அல்லது தொடர்ந்து வீட்டில் ஏதேனும் துர்மரணங்களோ துர்செய்திகளோ நடப்பது, அதெல்லாம் அந்த வீடெல்லாம் சரி செய்ய முடியும். அந்த இடங்கள்ல ஒரு சூரியனை துர்கா ஹோமமோ அல்லது ஒரு வாராகி பூஜையோ வாராகி ஹோமமோ செய்வீர்களே ஆனால் வீடு சுபிக்ஷமாகும்.
அப்போ மிதுன ராசி என்பர்களே 9ல் இருக்கக்கூடிய ராகு 50% மிதுன ராசி என்பர்களுக்கு நன்மையை செய்கிறார். அரசியல் தலைவர்கள்லாம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கடுமையான சூழ்நிலை, இருள் சூழ்ந்து இருக்குது. நான் அதை 2-3 பேர் மூலியமா சொல்லியும் பார்த்துட்டேன். அவங்களுக்கு இன்னும் நேரம் வரல, அதை சரி பண்ணிக்கிறதுக்கான இன்னும் நேரம் அவங்களுக்கு உதயமாகலை. ஆனால் அவங்க ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிறது. இப்போ இது போல நிறைய அரசியல் தலைவர்கள் மிதுன ராசியில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதே போல திருமண யோகங்கள், 2வது திருமணம், முதல் திருமணம், இதுக்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண், 2வது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இந்த தடைகள் எல்லாம் விலகும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அக்டோபர் மாதம் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை விளக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.